நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். நவம்பர் 4ஆம் தேதி முதல் சனி வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 2026 பிப்ரவரி 23ஆம் தேதி வரைக்கும் கும்பத்தில் நேர்கதியில் சனி பகவான் பயணம் செய்கிறார். அதனால் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம் வாங்க. பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு, அதாவது ஜூலை மாதம் முதல் உங்களுக்கு வக்ரகதியில் இருந்தார். இப்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதாவது சனி வக்ரம் ஆனது ஆனி 10 ஜூலை 26 வக்ரம் ஆரம்பம். இப்போ வக்ர நிவர்த்தி அடைவது ஐப்பசி 18 நவம்பர் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது ஒரு நல்ல விஷயம். எந்த ஒரு கிரகமும் வக்ரம் பெற்றால் அது நெகட்டிவான பலனை தரும். நெகட்டிவ்னா அப்போ எதிர்மறையான பலனை தரும். ஒரு ராசிக்கு நல்ல பலனை தரக்கூடிய கிரகம் கெடுபலனை தரும். கெடுபலனை தரக்கூடிய கிரகம் வக்ரம் பெற்றால் நல்ல பலனை தரும். இதையும் தாண்டி ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம், இப்போ சனி ஆட்சி பெற்றிருக்கார், ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும். அது மட்டும் இல்லை, முன்வீட்டு பலனை தரும்னு ஒரு கணக்கும் இருக்குது. இப்படி வக்ரம் அடைவதால் கிரகங்கள் பலனை இழக்கின்றன, அதாவது தன்னுடைய சக்தியை இழக்கின்றன. இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவது மிக மிக சிறப்பு. நேர்கதியில் எந்த ஒரு கிரகமும் சென்றால் நல்ல பலனையே தரும் அப்படின்னு ஒரு கணக்கு. இப்போது இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ர நிவர்த்தி பெறுவது அநேக ராசிகளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். இதனால் வரைக்கும் இந்த வக்ர கதியில் இருக்கும்போது பிரச்சனைகளை சந்திச்சிங்க. இன்னும் நேரம் நல்லா இருக்குது, ஆனால் எதுவும் முடிய மாட்டேங்குதையா, காரியம் நடக்க மாட்டேங்குதையான்னு இருந்தீங்க. இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவதால் இனி பயம் இல்லை. சனி பகவான் உங்களுக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பர், சனி கொடுத்தால் எவர் தடுப்பர். அப்போ உங்களுக்கு நிச்சயமாக எந்தெந்த ராசிகளுக்கு சனி பகவான் இனி யோகமான பலன்களை தரப்போகிறார் என்பதை, எந்தெந்த ராசிகளுக்கு பலன்கள் சுமாராக இருக்கும் இல்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் என்பதையும் சொல்லப்போகிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். சனி பகவானால் பாதிக்கப்படுபவர்கள் 7 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள், சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய் தருள்வாய் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து விளக்கு தீபம் போட்டுட்டு வாங்க. ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேர்கதியில் செல்கிறார், மிக சிறப்பு. இப்போ நேர்கதியில் செல்லும் பொழுது ஒரு ராசிக்கு சனி பகவான் 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் ஒரு ராசிக்கு. அப்போது எல்லா ராசிக்கும், அதாவது 3 விதமாக இருக்குங்க. சூப்பராக பலன் இருக்கும், சுமாராக இருக்கும், இல்லை நெகட்டிவாக இருக்கும். அப்போது எப்படி எந்தெந்த ராசிக்கு பலன்கள் மாறுபடுகின்றன, வித்தியாசப்படுகின்றன என்பதையும் பார்க்கலாம். ஆனால் இந்த சனி பகவான் ஒரு ராசிக்கு கோச்சார ரீதியாக 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி.
இந்த கன்னி ராசி புத பகவானுடைய ஆட்சி உச்சம் பெறும் வீடு. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்கு 2025 மே மாதம் வரைக்கும் குரு பார்க்க போகிறார். சூப்பரான காலம். குரு பார்வை கோடி நன்மை. 9ஆம் இடத்துல குரு இருக்க போகிறார். பாக்கியமான ஒரு நிலை. இந்த சனி பகவான் வக்ரம் அடைவதால் நல்ல பலனா தீய பலனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் இது நாள் வரைக்கும் ஒரு 4-5 மாத காலம் வக்ர நிலையிலிருந்து பிரச்சனைகளை கொடுத்தார். 6ஆம் இடத்தில் நேர்கதியில் சென்றால் நல்ல பலன். 6ல் சனி இருக்க கொடுத்து வைக்கணும். ஆனால் 6ல் இதெல்லாம் இருக்காது. ஆனால் வக்ரமாக இருந்தால் முன்வீட்டு பலனை தருவார், நீச்ச பலனை தருவார். அப்போது சனி வக்ரமான காலம் இந்த 4-5 மாத காலமும் கன்னி ராசிக்கு பிரச்சனைகளை தந்தார். இப்போ சனி நேர்கதியில் செல்கிறார். 5க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் பெற்று 6ஆம் இடத்தில் மூலத்திரிகோணம் ஆட்சி வீட்டில் இருப்பதால் இனி நீங்கள் ஜெயிப்பதற்கான ஒரு காலம். வெற்றி ஸ்தானத்தில் போய் நேர்கதியில் நிற்கிறார். இது நாள் வரைக்கும் வெற்றி பெறவில்லை வக்ரமாக இருந்ததால். இப்போ வெற்றிக்கான காலம். எதிரிகள் இருக்க மாட்டாங்க, துவம்சம் பண்ணுறவங்க இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. போட்டி பந்தயம்னு வந்தால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் கடன் சுமை இருந்தாலும் அதை ஓரளவுக்கு பட்டுவாடா பைசல் பண்ணுவீங்க, இஎம்ஐ கட்டுவீங்க. தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வராது. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படாது. ஏன்னா வெற்றி ஸ்தானத்தில் போய் சனி பகவான் உட்காந்துருக்கார். உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான முயற்சியை அவர் எடுப்பார். ராசியை குரு பார்க்குறார். சூப்பர். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். சூப்பர். இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது மிக மிக சிறப்புங்க, அற்புதம். சனி பார்வை கொடியது. அப்போ சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய இடமாக இருந்தாலும் கொஞ்சம் ஞாபகமாக எதுக்கு நம்ம இஎம்ஐ கட்டணும், யாருக்கு ரீபேமெண்ட் பண்ணணும், அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு அசிங்கமும் அவமானம் வராது. ஆனால் மற்றவங்களுக்காக நீங்கள் போயிட்டு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணி நீங்கள் மொக்க வாங்கிடாதீங்க, பிரச்சனை வரும். ஏன்னா 8ஆம் இடத்தை சனி பார்த்தால் அசிங்கம் அவமானம் வர்றது மட்டும் இல்லை, உங்களுடைய பணம் இழப்பு, நேர கால விரயம் எல்லாம் வரும். அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். வேலை பார்க்குறோட யாரும் என்னன்னு தெரிஞ்சிடும், தொழில் பண்ண இடத்துல தெரிஞ்சிடும். சில இடத்துல அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட நீங்கள் மாட்டு ஏதோ பேசி ஒன்று கிடக்க ஒன்று பிரச்சனையாகி, அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். 12ஆம் இடத்தை சனி பார்க்குறார். வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மருத்துவமனைக்கு கூட செல்ல நேரிடும். நீங்கள் போகலாம், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது போகலாம், மனைவி போகலாம், இப்படி சொல்லணும். 12ஆம் இடம் செலவுகள், அசுப செலவு ஏற்படும். அது மருத்துவ செலவு எடுத்துக்கலாம். மற்றபடி உங்களுக்கு இதே சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குறதால எடுக்கின்ற முயற்சிகள் காலதாமதம் எடுத்தாலும் 3ஆம் இடத்தை குருவும் பார்ப்பதால் கண்டிப்பாக வின் பண்ண போகிறீங்க, ஜெயிக்க போகிறீங்க, சாதனை பண்ண போகிறீங்க. மொத்தத்தில் இந்த ராகு 7ல் இருக்கார். ராகு 7 இருந்தால் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி உங்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் என்று சொன்னால் மிகையாகாது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது.
பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல், பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாடு சிறப்பாக இருக்கும். பூர்வீகம் சென்று வருவீர்கள். பூர்வீகத்தில் வீடு கட்ட மனம் வாங்க, இல்லை பூர்வீக சொத்து பிரிச்சுக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். 6ல் இருக்கும் சனி பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வேலையில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. இப்போ வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு எல்லோரும் பாராட்டக்கூடிய வண்ணம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கிறவங்க தற்காலிக போஸ்ட், அதாவது டெம்பரரி போஸ்ட்டில் அது தனியார் துறையில் இருக்கலாம், ப்ரைவேட்டில் அது கவர்மெண்ட்டில் இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் ஒரு பர்மனெண்ட் ஆகிறதுக்கான ஒரு சூழல் கூட இப்போது நல்லா நிலவி வருது. இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த சனி இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறது அப்படின்னாக்கா 6ல் சனி இருக்க கொடுத்து வைக்கணுங்க. எங்கே போனாலும் வெற்றி தான். வெற்றி ஸ்தானத்தில் போய் சனி உட்காந்துட்டார் அப்படின்னா தொட்டதெல்லாம் வெற்றி. சும்மா சிம்பிளாக கேஷுவலாக சிலது டீல் பண்ணுவீங்க, அது கூட பெரிய வெற்றியை தேடி தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வேலை பார்க்குற இடத்துல நச்சு புச்சுன்னு சில பேர் பார்த்திங்கன்னா டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பாங்க, அதிகாரி ஆகட்டும் இல்லை கூட வேலை பார்க்குற தொழிலாளிகளாகட்டும். ஆனால் இந்த நேரம் பார்த்திங்கனாக்கா இவங்களுக்கு சூப்பராக அவங்கெல்லாம் இவங்களுக்கு கண்ட்ரோலில் இருப்பாங்க, இவங்கள பாராட்டுவாங்க, நல்லா வேலை பார்க்குறீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு இருக்கும். ராசியை குரு பார்க்குறார், சூப்பருங்க, தெளிவான சிந்தனை. ஏற்கனவே இவங்க புதன ஆதிக்கம், அறிவுஜீவி. அப்போது இவங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அற்புதமாக சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும். முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார், எடுத்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். அதுவும் பார்த்திங்கன்னா அது செவ்வாயினுடைய வீடாக இருக்கிறதால சொத்து பத்துக்கள் வாங்குவது போன்ற நிலையில் இருக்கும் அன்பர்களுக்கும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இது அமையப்போகிறது. மொத்தத்தில் இந்த சனி வக்ரம் நிவர்த்தி அடைவது என்பது இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகமான காலம். இது 2026 பிப்ரவரி வரைக்கும் சனி பகவான் கும்பத்தில் தான் இருப்பார். அது வரைக்கும் இவங்களுக்கு யோகமான ஒரு நிலை பீரியட். ராகு பொறுத்தவரையிலும் 7ல் இருக்கார். 7ல் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும். வெளிநாடு போயிட்டீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான ஒரு காலம் நேரம் அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைவது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு கௌரவமான காலம், சந்தோஷமான காலம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் தான் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. சனி எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி நவம்பர் 15 பௌர்ணமி திதி பரணி நட்சத்திரத்தில் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான். வக்ர நிவர்த்தி ரொம்ப அருமையான பலன்களை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது சனிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பிளேஸுங்க. அதாவது அவர் 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. பொதுவாகவே உங்களுக்கு விரயம் அப்படிங்கிறது நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கணும். சனி பொதுவாக இயற்கை அசுபராக இருந்தாலும் கூட சனி கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுபர் தான். ராசி லக்னத்துக்கு அவர் சுபராக இருக்கனால சுபர் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு விரயம் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிக்கங்க. ஓகேங்களா? அதாவது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான காலகட்டம். நல்ல உத்தியோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? இந்த காலகட்டம் அருமையான காலகட்டம். அதுக்குண்டான முயற்சி பண்ணுங்கள். உறுதியாக நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். சனி 6ஆம் இடத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறது. அதே ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அலட்சியம் காட்டக்கூடாது. ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் நீங்க கவனமாக இருந்தாலே போதும். ஆல்ரெடி உங்களுக்கு சனியோடைய பார்வை 3ஆம் இடத்துக்கு இருக்கு. நீங்க முயற்சியை போடணும். கன்னிராசினாலே 24 ஹவர்ஸும் வேலை பார்க்குறதுக்கு சளைக்காத நபர்கள் தான் நீங்கள். 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம். ஆல்ரெடி உங்களுடைய ராசியில் கேது வேற இருக்கிறாரு. இந்த கேது இப்போ எந்த விஷயத்தையுமே முடக்கி விடக்கூடிய அமைப்பு தான். சனி இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் உங்களுக்கு. இந்த கேதுவோடைய தன்மை மட்டும் உங்களுக்கு நீங்களே என்ன செய்யணும் அப்படின்னா முயற்சி பண்ணணும். ஏதாவது ஒரு விஷயம் எடுத்தாலும் உடனே அது ஃபெயிலியர் ஆகிறது, முடக்கிறது, இந்த விஷயங்களை மட்டும்தான் அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார்.
பட் ஆனால் வந்து சனி வந்து இவ்வளோ நாளாக வக்ரமாக இருந்தார், இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. இனி சுறுசுறுப்பாக வேலை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும். தொழில் ரீதியாக நல்ல வருமானம் வர்றதுக்கு உண்டான அமைப்பு, தொழில் ரீதியாக இடமாற்றங்கள், தொழிலுக்காக ஒரு இடத்த வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி தொழில் புதுசாக தொடங்குறது, ஏற்கனவே வந்து நீங்கள் தொழில் தொடங்கிட்டீங்கன்னா இன்னொரு பிரான்ச் அமைக்கிறது, இன்னொரு இடத்துல அது ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து தொழில் ரீதியாக உண்டு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைமு. அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது. சில பேர்த்துக்கு வந்து இந்த கேது இருக்கனால நீங்கள் விரும்பாத இடத்துக்கு கூட உங்களுக்கு வந்து பணியிடை மாற்றம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாத நெகட்டிவாக உங்ககிட்ட கொண்டு வராது. ஆஞ்சநேயர் வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அத்தனை விஷயங்களும், உங்களை தேடி வரக்கூடிய அத்தனை கெட்ட விஷயங்களும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவார் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். சனிக்கிழமை 6 மணிக்கு மேலே வந்து காலையில் ஈவினிங் 6 மணிக்கு மேலே சனிக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரீத்தியும் சூரியன் அஸ்தமனமானதுக்கப்புறம் செஞ்சால் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் ஆஞ்சநேயர் வந்து ஈவினிங் 6 மணிக்கு மேலே ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக முன்னேற்றத்தை கொடுக்கும். எல்லா விஷயத்தையும் சக்ஸஸை கொடுத்துருங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப இறுக்கமான காலகட்டங்களில் பண்ணுங்கள். உங்களுடைய மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் வந்து நல்ல ஆர்வமின்மை இருந்திருக்கும். இப்போ வந்து ஆர்வமின்மை ரொம்ப குறைவாக இருக்கும். ஞாபகத்தை மறதி வந்துடும். இது எல்லாமே வந்து நீங்கள் கடந்து தான் வரணும். அதுக்குண்டான முயற்சியை போடணும். ஒரு பிஸ்னஸ்ஸு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா அப்டேட்டுகளும் தெரிஞ்சு வச்சக்கூடிய நபர் தான் நீங்கள். இன்னும் கூடுதலாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. கோர்ட்டு கேஸு வழக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபேவராக அமையக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடையே வந்து இணக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாயிடும். குடும்பம் உங்களே வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க, அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், புரிதல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப குறைவாக இருக்கும். பட் ஆனால் வந்து உங்களுக்கு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே 7ஆம் இடம்ங்கிறது பாதகம் தான். ஸோ அதனால் அவங்க வந்து உங்ககிட்ட சாரி கேட்பாங்க, அவங்க உங்களுக்காக உருகுவாங்கன்னு ஒரு நாளும் எதிர்பார்க்காதீங்க. அது நடக்கவே நடக்காது. நீங்கள் பிஸ்னஸில் தான் ஜெயிக்கணும், அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும், தொழிலில் நல்லபடியாக வரணும், உத்தியோகத்தில் நல்லபடியாக வரணும்னு கவனத்தை செலுத்திடுங்க. ஸோ உங்களுடைய ஈகோவை வந்து அங்கே நீங்கள் செல்லுபடி ஆகாது. வேறு வழியே கிடையாது. நீங்கள் தான் அனுசரித்து போகணும். அனுசரித்து போகிறது ஒன்றும் தவறே கிடையாது. ஸோ அதனால் சாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டுருங்க. அது வந்து உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா கூட நீங்கள் சாரிங்கிற ஒரு வார்த்தையை போட்டுருங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஈகோவை வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட காமிக்காதீங்க. இல்லை அப்படின்னா 6ஆம் இடம்ங்கிறது சனி, அது வந்து கோர்ட்டு கேஸு, டைவர்ஸ் அந்த மாதிரி போகிறதுக்கு அமைப்பு இருக்குது. அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் தான் ரொம்ப முக்கியம். அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் 6ஆம் இடத்துல சனி அப்படின்னா அது வாழ்க்கையில் வெற்றி ஜெயிக்கக்கூடிய அமைப்பை தான் அவர் கொடுப்பார். வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து தொழில், உத்தியோகம், இந்த விஷயங்கள்லாம் குறிக்கும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணும். ஸோ அதனால் பேலன்ஸ் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான டைமு. முன்னேறக்கூடிய காலகட்டம் தான். நீங்கள் எதை தொட்டாலும் சக்ஸஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் நிறைய முயற்சி பண்ணுங்கள். எல்லாமே நல்ல இன்கம் சோர்ஸை உண்டு பண்ணும். நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது இந்த டைமில் நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட் தான் உங்களுக்கு நிரந்தரமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை நல்ல ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பை அதிகப்படுத்தணும். உங்களோட முயற்சிகளை எப்போவுமே கைவிடாதீங்க. கேது வந்து சின்ன சின்ன தடையை கொடுத்தாலும் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணும்போது அது எல்லாமே தடைகள் எல்லாமே மாறி உங்களுக்கு சக்ஸஸை கொண்டு வந்து கொடுத்துருங்க. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைமு. நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் உங்களோட பேர் புகழ் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஆகும். முக்கியமாக வந்து அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் சரி, அரசியல் துறையை இருந்தாலும் வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி. ஆனால் உங்களுக்கு சனியுடைய பார்வை 3ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்குது. நீங்கள் யாருக்கிடையாவது பேசுகிறீங்க, ஒரு முக்கியமான டீலிங் பேசுகிறீங்க, இல்லை முக்கியமான சம்மந்தப்பட்டதுன்னா ஒன்றும் இல்லை, நேரடியாக போய் பேசுகிறீங்க. கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பில் எக்கச்சக்கமான ப்ராப்ளம் காத்துட்ருக்கு. உங்களுடைய வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது, அது உங்களுக்கு தெரியாமல் மிஸ்யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுடைய சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டி இது எல்லா ஹேக் பண்ணுறது, இல்லை நீங்கள் என்ன இப்போ மற்றவங்களுக்கு மெயில் அனுப்புகிறீங்க, ஏதாவது ஒரு சீக்ரெட் அப்படிங்கிறது உங்களுடைய ரகசியங்கள் பாதுகாப்பாக இந்த டைமில் இருக்காது.
அது வெளி உலகத்துக்கு அது தெரிஞ்சு போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் பாஸ்வேர்டு யார்ட்டையாவது கொடுக்குறீங்க, இல்லை உங்கள் சோஷியல் மீடியாவை யாராவது ஹேண்டில் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அது உங்களுக்கே தெரியாமல் மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அஷ்டமத்தில் வந்து சனியோடைய பார்வை இருக்கனால திடீர் அதிர்ஷ்டம் உண்டு, லாட்ரி உண்டு, புதையல் உண்டு. அதாவது புதையல் அப்படின்னா மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய விஷயம் இல்லை, கொஞ்சம் உழைப்பை போட்டு அதிகமாக எடுக்கிறது, இல்லைன்னா உழைக்காத பணம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி பினாமி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உயில் சொத்துக்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. உயில் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு ஃபேவராக அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தாயாருடைய சொத்துக்கள், தந்தையாருடைய சொத்துக்கள்லாம் வந்து வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே நீங்கி அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு உறுதியாக சொத்து சேர்க்கையை உண்டு பண்ணி கொடுப்பாரு. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுப்பாரு. சனி வந்து உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகளை தான் செய்வார் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குரு வாழ்க. வணக்கம். அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருச்சி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சனிபாவோட வக்ர நிவர்த்தி அந்த பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா வக்ர காலங்கள் பயிற்சி போட்டிருக்கோம். இப்போ வக்ர நிவர்த்தி வரார். நவம்பர் 5 அந்த வக்ரம் வந்து நிவர்த்தி ஆகுது. கும்பராசியில் சதயம் 4ஆம் பாவத்தில் நிவர்த்தி பண்ணுறார். ஸோ இந்த நிவர்த்திங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எல்லா ராசிக்குமே ஒரு நன்மையான பலனை செய்ய போகுது. ஏன்னா வக்ர காலங்கள்ன்றது நிறையா சில பேருக்கு பார்த்திங்கன்னா வக்ர காலங்கள் வந்து ஒரு சில தாமதங்கள், சில சர்க்கிள்கள், சில விஷயங்களில் வந்து தடைய தாமதம் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஏன்னா சனி பகவான் பொதுவாகவே வக்ரம் மாறுது பார்த்திங்கன்னா தொழில்துறைக்கு சில சர்க்கிளை கொடுத்துருக்கோம். ஏன்னா தொழில்காரங்க பார்த்திங்களா, அதே போல் இந்த ஆயுள்காரன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அதனால் இந்த வக்ர காலம் பார்த்து நிறைய உயிரிழப்புகள், திடீர் மரணங்கள், விபத்துகள் இதெல்லாம் நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வக்ர காலம் நடந்திருக்கும். ஸோ இந்த வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் சாமி என்ன நடக்கும் அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா ராசிக்குமே நன்மையான பலன் செய்ய போகுது. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. பொதுவாக காலபுருஷனுக்கு 6ஆம் பாவம். சரிங்களா? அப்போ 6ஆம் பாவம்னா என்ன? அதிகமாக கடன் வாங்குவாங்க, அதிகமாக கடன் கிடைக்கும் உங்களுக்கு. கன்னி ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக கடன் வச்சுருப்பாங்க, அதிகமாக கடன் கிடைக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி தொழில்நுட்ப அறிவு நல்லாயிருக்கும். சரிங்களா? கன்னி ராசி என்பவர்கள் எப்போவுமே வந்து என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக வச்சுருப்பாங்க. எந்த ஒரு தகவல் தொடர்பு துறை அதில் வந்து வேலை பார்க்கக்கூடியவங்க, சிறந்த பேச்சாளர்கள், தனித்திறமைகள் அதிகமாக இருக்கும். அவங்களுடைய தனித்திறமைகள் கன்னிராசி என்பவர்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரிங்களா? அவங்கவுங்க ஒரு துறையில் சிறந்தவராக இருப்பாங்க. சிலவங்க சுருக்கத்துறையாக இருக்கலாம், செய்தித்துறையாக இருக்கலாம், இல்லை செல்ஃபோன் கடை யூஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஐடி ஃபீல்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசி அன்பர்கள். அதுபோல் ஒர்க்குக்கு போகக்கூடியவங்க, சின்ன வயசுலேயே வேலைக்கு போகக்கூடியவங்களாகவும் இந்த கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவாற்றல், தொழில் நுட்பம் இதெல்லாம் அதிகம். ஸோ அத்தகைய கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் 5ஆம் பாவத்துக்கும் 6ஆம் பாவத்துக்கும் உடையவர். ஸோ 5ஆம் பாவங்கிறது பார்த்திங்கன்னா குழந்தை பாவகம், குழந்தை புத்திரஸ்தானம். 6ஆம் பாவம் பார்த்திங்கன்னா நோய், எதிரி, கடன், இந்த மாதிரி உள்ளது பாவகம். ஸோ இப்போ இந்த வக்ர காலங்களில் பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் தடைப்பட்டிருக்கும். சில பேர் திருமணமாகி குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டே இருக்கும். அதே போல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும். சிலவங்களுக்கு எதிரி தொல்லைகள், சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் இதெல்லாமே நடந்திருக்கும் இந்த வக்ர காலங்களில். ஸோ இந்த வக்ர நிவர்த்தி ஆகும்பொழுது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தான் விடுபடக்கூடிய காலமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் பாவத்துக்கு உடையவராக இருக்கிறார், 5க்கு உடையவர். அப்போ உங்களுக்கு பூர்வீகம் சார்ந்த இடத்துல உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். பூர்வீகத்தில் இருந்த வக்ரம், இப்போ சிலவங்க பார்த்திங்கன்னா பூர்வீகத்தையே போயிருக்க மாட்டீங்க. பூர்வீக சொத்து பிரச்சனை, அது பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு பூர்வீகத்தையே போக மாட்டீங்க. ஸோ அவங்களாம் இந்த வக்ரவத்துக்கு அப்புறம் பூர்வீகத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இப்போ தாத்தா சொத்து, பாட்டன் சொத்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அதோட மண்ணுமான யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அதே போல் கடன் பிரச்சனை அடையக்கூடிய வழிமுறைகள் உங்களுக்கு இந்த நிவர்த்திக்கு அப்புறம் கிடைக்குங்க, நவம்பர் 5க்கு அப்புறம். அதே போல் கன்னிராசி என்பவர்களுக்கு அது நிறைய பேர் வேலை கிடைக்கல, ஏதோ வேலை பிடிக்காத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், வேறு வழி இல்லாமல் சொல்லக்கூடியவங்களுக்கு மனதிற்கு பிடித்தாற் போல் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. அதே போல் நிறைய தம்பதிகள் வந்து பிரிந்திருந்தீங்கன்னா ஒன்றாக சேருவதற்கு இந்த
வக்ர நிவர்த்திக்கு அதுக்கப்புறம் நவம்பர் 5க்கு அப்புறம் அதோடைய பாக்கியங்கள் கிடைக்கும். சரிங்களா? ஸோ சனி பகவான் வக்ரம் மாறுது பார்த்திங்கன்னா அதாவது இருக்கிறதுலையே பார்த்திங்கன்னா அதிக நாட்கள் கொண்ட கிரகம் இந்த சனி பகவான் தான். ஒரு பாகத்துக்கு 2.5 வருஷம். ஸோ இந்த கிரகம் வக்ரம் பொழுது அதோடைய தாக்கம் மனிதனுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா காலையிலேருந்து நம்ம இரவு படுக்கிற வரைக்கும் சனி பகவான் ஆதிக்கம் இல்லாமல் இல்லை. ஒருத்தர் சனி பகவான் ஆதிக்கம் நல்லா இருந்தால் தான் நடமாட்டத்துக்கு சொந்தக்காரர் சனி பகவான் தான். இயக்கங்களுக்கு சொந்தக்காரர். அப்போ இயக்கங்கள் நல்லா இருக்கணும்னா சனி பகவான் நல்லா இருக்கணும். அப்போது அந்த வக்ரமாவதுன்னா நம்ம இயக்கம் தடைப்படும். அந்த இயக்கங்கள் தடைப்பட்டது இப்போ உங்களுக்கு அந்த நிவர்த்திக்கு அப்புறம் அந்த இயக்கங்கள் சீராக இருக்கும். உங்களுக்கு இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக நவம்பர் 15க்கு அப்புறம் உங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் எந்த ராகு சாரம் இருக்கனால வெளிநாடு வெளிமாநிலம் அல்லது உங்களுக்கு முன்மின் தரக்கூடிய உதவி இதெல்லாமே வந்து கிடைக்கும் கண்டிப்பாக. அதே போல் இந்த கன்னிராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா புதன் உச்சம். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அறிவாற்றல் மூலமாக திறன் மூலமாக கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஒரு அந்தஸ்தோ இல்லை கௌரவமோ நல்ல பேரோ கண்டிப்பாக நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அல்லது தொழில் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில்துறையில் இருந்த தேக்க நிலை மாறி மந்த நிலை மாறி உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலமாக நவம்பர் 5க்கு அப்புறம் இருக்குங்க. சரிங்களா? அதே போல் நம்ம எல்லாருக்குமே தனிப்பட்ட ஜாதகம் இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட ஜாதகம் இருக்குது. ஸோ அவங்க ஜாதக ஆய்வு பண்ணிக்கோங்க. எந்த தசா புத்தி எந்த கிரகம் தசா எந்த கிரகம் புத்தி வளருது அதான் நல்ல நேரம் சொல்லுவோம். ஸோ அதுக்கேற்ற முடிவு எடுங்க. கண்டிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் நவம்பர் 15க்கு அப்புறம் நினைத்த காரியங்களை முடிக்கக்கூடிய தன்மை உண்டு. ஏன்னா உங்களுக்கு கரெக்டாக 7ல் ராகு இருக்கார். சரிங்களா? ராகு உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கார். அதாவது எதிரி இல்லாத தன்மை, போட்டியில் ஜெயக்கூடிய தன்மை, எக்ஸாமில் பாஸ் பண்ணக்கூடிய தன்மை, இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த நவம்பர் 5 அப்புறம் கிடைக்குங்க. கண்டிப்பாக தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. இந்த வக்ர காலங்கள் கொடுத்த அனுபவங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். சனி பகவான் மாதிரி கொடுக்குறது யாருமே இல்லை. சனி பகவான் கொடுக்க நினச்சிட்டாருன்னா கண்டிப்பாக கொடுத்துருவார். இப்போ மண்மனை யோகத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். திருமண பாக்கியம், ஏன்னா குழந்தை பாக்கியம் கிடையாது திருமணம். ஸோ திருமண விஷயங்கள் அல்லது மந்தத்தன்மை நீங்கி திருமண விஷயம் கன்னிராசி அன்புக்கு கண்டிப்பாக நடைபெறும். அதே போல் சொந்தமாக தொழில் தொடங்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக தொழில் தொடங்கலாங்க. அதுக்குண்டான வேலையை நவம்பர் 5க்கு அப்புறம் நவம்பர் 15க்கு அப்புறம் எந்த வேலைனாலும் நீங்கள் செய்யலாம். அருமையாக இருக்கும். உடல் பிரச்சனை உள்ளவங்க உடல் உபாதை உள்ளவங்க கண்டிப்பாக சரியாயிருவீங்க. இந்த சனி பகவான் ஈசன் பெற்றவர். ஸோ நீதியரசன் சொல்லுவோம். ஸோ அவரை போல் கொடுக்குறது யாரும் இல்லை. அதை சனி கொடுத்தா எவர் தடுப்பார்? ஸோ யாரும் தடுக்க முடியாது. கொடுக்கும் காலம் நவம்பர் 15க்கு அப்புறம் கன்னிராசிக்கு அபாரமாக இருக்கும். கண்டிப்பாக துணிவாக செயல்படுங்க. ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்ய சோனலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் பற்றிய சிறப்பான பதிவை காண இருக்கிறோம். ஏன்னா சனி வக்ரமாகிறாரு, குரு வக்ரமாகிறாரு, என்னதாமா நாங்கள் பண்ணுறது? 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரே ஒரு குழப்பம் ஆச்சரியம் இப்படிலாம் போய்கிட்டு இருக்குது. இதில் வந்து ரொம்ப குழப்பத்தோடு இருக்கக்கூடியவங்கெல்லாம் யாருன்னா சிம்மம், மகரம், தனுசு கூட தனுசு, மகரம், கும்பம், மீனம் இப்படின்னு லைனாக சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாருக்கும் தசாபதிகளும் சிறப்பு இல்லைன்னா கொஞ்சம் நம்மளுக்கு குழப்ப நிலை கூடவே இருக்கதா செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் இந்த சனியுடைய நகர்வு வந்து பெரிதளவு நம்மளை பாதிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கர்மக்காரகன். அவர் ரிசல்ட் கொடுக்க போகிறாரு. நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றார் போல அந்த பாவ புண்ணியங்களை யார் ரைட் அப் பண்ணுவா? அதை சித்திரகுப்தன் மாதிரி யார் எழுத போகிறா? யமதர்மராஜா வந்து இப்போ நம்மளுக்கு தண்டனை கொடுக்குறாருன்னா அதுக்கு எழுதுக்கிற கணக்கு யார்? சித்திரகுப்தன். அந்த சித்திரகுப்தன் மாதிரி கணக்கு எழுத போகிறவங்க யாருன்னா நம்ம பிக் பாஸ் நாயகர்கள். என்னம்மா பிக் பாஸ் இப்போ தான் விஜய் டிவியில் போய்கிட்டு இருக்குது, நீங்கள் பிக் பாஸ் நாயகர்கள்னு சொல்கிறீங்களே, யார்? விஜய் சேதுபதி அப்படின்னு கேட்காதீங்க. நம்மளுடைய பிக் பாஸ் நாயகர்கள் யார்? நம்ம வாழ்க்கையை இயக்க போகிறவங்க. 2 முக்கியமான பேர். அது நம்ம என் பதிவில் கேட்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் தான். ஏன்னா மற்ற 7 கிரகங்கள் செய்யக்கூடிய வேலையை இவங்க பிடுங்கி செய்து கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. எதிர்பார்க்கல, நான் நினச்சே பார்க்க முடியாத சூழல்ல இந்த நேரம் இது நடக்குமான்னு சொல்கிறோம் இல்லையா, கண்ணிமைக்கும் நேரத்தில் செஞ்சுருவாங்க. அதுதான் இவங்க
கண்ணுக்கே தெரிலப்பா, எங்கேருந்து வந்தான்னு தெரில, தப்புன்னு போட்டு தள்ளிட்டான் அப்படின்னுலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள். அவங்க எழுதி வச்சுருவாங்க ஒவ்வொரு பாவம் தொட்டும். இவர் வந்து நம்மளுக்கு அர்த்தாசிரம சனி, கண்டக சனி, அதே போல் 7.5 சனியில் 3 வெரைட்டி, விரய சனி, பாத சனி, ஜென்ம சனியில் எல்லாம் வச்சு செய்வார். இப்படி செல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் இப்போ வக்ரமாகி நிறைய படாத பாடு, எதிர்பாராத நிறைய நம்ம வேர்ல்டு லெவல்லையும் சரி, நம்ம சாதாரண குடும்பங்கள்லேயும் சரி, நிறைய சனினாலே கர்மக்காரகன் தான். எதிர்பாராத ஒரு சில விபத்து நடந்திருக்கும், இல்லை ஒரு சிலர் வீட்டில் வந்து ஒரு சிலர் வந்து இறைவனடியே சேர்ந்திருப்பாங்க, இல்லை எதிர்பாராமல் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கலாம். இப்படி பலவித ஒரு சிலருக்கு நல்ல செயல்களும் நடந்திருக்கும் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பொறுத்து. அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் இந்த காலகட்டம் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். இது வரைக்கும் வந்து வக்ரமாக இருந்தவர் இப்போ நேர்கதியில் செயல்பட போகிறார். செயல்பட்டு இன்னும் வந்து நல்ல வலிமையாக சிறப்பாக பலன்களை தரப்போகிறார். எப்பவுமே அசுப கிரகங்கள் வந்து வக்ரமாகும்போது நமக்கு கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் அதிகமாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வரைக்கும் அப்படி நடந்து கொண்டு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து நல்ல பலன்களே நடக்கும். அப்போ நேர்கதியில் அவர் இன்னும் சிறப்பாக காலச்சக்கரத்தின் 11ஆம் இடத்துலேருந்து இப்போ நம்மளுக்கு ஒரு 4 மாத காலங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட போகிறாரு. அதுக்கப்புறம் மார்ச் நம்மளுக்கு 29 சனி பெயர்ச்சியே நடக்க போகுது. இந்த 4 மாத காலங்கள் ரொம்ப ஒரு சிறப்பான காலமாக நம்ம எப்படி இதை வந்து செய்து கொள்ளலாம். கிரகங்கள் அவங்க வக்ரமாகுவாங்க, நேரில் போவாங்க, நீசமாவாங்க, உச்சமாவாங்க. இவங்க டே டு டே லைஃப்பில் இவங்க நகர்வுகள் இருந்தாலும் இந்த காலங்களை நமக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கொள்வது என்பதை சொல்லுவது தான் நம்மளுடைய ஜோதிடம் எனும் காலக்கணிதம் சொல்லலாம். இப்போ இந்த சனீஸ்வர பகவான் வருகின்ற நவம்பர் மாதம் 15ஆம் தேதி அதிகாலையிலேயே வந்து இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 4ஆம் தேதி கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து என்ன ஒரு 11 நாள் வித்தியாசம் இவ்வளோதான் இருக்கும் உங்களுக்கு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆவதனால் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை வந்து பெறப்போகிறாங்க என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம். பதிவை வந்து முழுமையாக வந்து கேட்கணும். இதில் வந்து ரொம்ப ஒரு டெக்னிக்கலான விஷயம், நல்ல சூட்சமமாக எந்த தெய்வத்தை வழிபடுறது, எப்படி வந்து எளிமையாக நம்ம ஒரு சாதாரணமாக வாழ்வியல் பரிகாரத்தை செய்து நம்ம நல்ல பலன்களை பெற்றுக்கொள்வதெல்லாம் இந்த பதிவில் சொல்லியிருக்கிறோம். அன்பர்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக பதிவை வந்து முழுமையாக கேட்க வேண்டியது தான் தாங்கள் செய்ய வேண்டியது. கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை தரவிருக்கு அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். அடுத்த வரக்கூடிய நகர்வுகள்லாம் கன்னி ராசிக்கு ரொம்ப அருமை. இந்த வக்ர நிவர்த்தி கூட இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். சென்ற காலங்களாக வந்து சரியாக ஒரு தொழில் கிடையாது, உடல்நிலை குறைபாடு, எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் ரொம்ப ஸ்ட்ரகிளு, குடும்பத்தில் பிரச்சனை, எந்த ஒரு சுபகாரியமும் நடக்கலை, ஒரே தடையாக இருக்குதுமா, இன்னும் தொழில் செய்கிற இடங்களில் ஒரே ப்ரெஷரு, ஒர்க் ப்ரெஷரு, ஒரு மன அமைதி இல்லை அப்படின்னு நிறைய கஷ்டம், ஒரு குடும்பத்திலேயே வந்து ஒரு குழப்பம், இந்த மாதிரிலாம் சென்று கொண்டிருந்தது. எங்களுக்கே வந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக தவறா இப்படி குழம்பியே நாங்கள் வந்து சென்று கொண்டிருந்தோம். உடல்நிலை பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. உறவுகள்கிட்ட வந்து நாங்கள் என்ன தான் வந்து ஒரு இணங்கி போனால் கூட அங்கேயும் வந்து எங்களுக்கு ஒரு சுமூகமான சூழல் இல்லை, ஒரு விரக்தி மனப்பான்மையே எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு புலம்பல் தான் கன்னி ராசிக்கிட்டன்னு சொல்லலாம். இந்த இடத்தில் வந்து காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் 4 பாதங்கள், சித்திரை 2 பாதங்கள் இருக்கும். கன்னி ராசிக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆட உடனே முதல்ல நம்மளுக்கு கிடைக்க போகுது தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம், சிறப்பு, இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும். ஏன்னா உபஜயஸ்தானங்கள் அசுப கிரகங்களுக்கு சிறப்பு. 6ஆம் இடத்தில் சனியானவர் அந்த இடத்துலையே வந்து நம்மளுக்கு இந்த காலகட்டம் ஆட்சி நிலையை அடைய போகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் தொழிலில் இருந்த சுணக்கங்கள் முடக்கங்கள் குறையும். வேலையே இல்லை, அதனால் வருமானமே இல்லை, கஷ்டப்பட்டுன்றது போய் இந்த காலகட்டம் நல்ல வேலை வாய்ப்பு, வேலையில் ஒரு மாற்றங்கள், அந்த மாற்றங்களால் உங்களுக்கு ஒரு மனமகிழ்வு, நல்ல ஒரு பொருளாதார தன வருவாய், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மாற்றங்கள் உங்களுக்கு மகிழ்வை தரும். நல்ல ஒரு வெளியூர் வேலை வாய்ப்பு, வெளியூர் பயணங்கள், பயணத்தால் லாபம், மார்க்கெட்டிங்கு, ஐடி ஃபீல்டு அப்படின்னு எந்த துறையில் இருப்பவர்களுக்கும் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு பலன்களை வந்து நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் வந்து பண வருவாய் நிறைய இருக்கும். குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் வந்து வாங்கி மகிழக்கூடியது. இனிமேல் வரக்கூடிய நாட்கள்லாம் பண்டிகை நாட்களாக இருப்பதுனால உங்களுக்கு அது ஒரு சிரமம் இருக்காது அப்படின்னு வந்து சொல்லலாம். பணமே இல்லைன்ற இடத்துல கடன் வாங்கின இடத்துல தேவைக்கு ஒரு பணம்
பூர்த்தி ஆகுதுன்னா அது ரொம்ப சந்தோஷம் தானே. இந்த காலகட்டம் வந்து இந்த விவசாயிகளாக இருந்தால் இந்த பூமிக்கு கீழ் விளையும் பொருட்கள், எண்ணெய் வித்துக்கள், அதே போல் வந்து நம்ம ஒரு ஸ்க்ரப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கழிவுப் பொருட்கள், இந்த பெட்ரோலியம் சம்மந்தப்பட்ட அதான் சொல்கிறேன், எண்ணெய் துறை, பெட்ரோலியம், டீசல் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க, அது சார்ந்த கழிவுகளை எடுத்துலாம் ஒரு சிலர் விற்பனை பண்ணுவாங்க. அதில் இருக்கிறவங்க, இல்லை ஒரு ரியல் எஸ்டேட் தொழில், மார்க்கெட்டிங்கு, அதே போல் நமக்கு வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் துறையில் இருக்கிறவங்க, ஒரு கலைத்துறை, ஒரு ஸ்போர்ட்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த தொழிலில் இருந்த ஒரு சிக்கல்கள்லாம் இப்போ நீங்கி கொஞ்சம் ஸ்மூகமாக போகும். இந்த காலகட்டம் வந்து ஒரு வேலை செய்கிற இடத்துலலாம் ஒரு நல்ல ஒரு சூழல் போகாதவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து அந்த சூழலையும் வந்து இதுதான் உணர்ந்து அதை கடந்து வரக்கூடிய ஒரு பக்குவத்தையும் கொடுத்துருவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். முயற்சி, ஒரு மனத்தொய்வு மட்டும் கைவிடக்கூடாது, மனத்தொய்வு மட்டும் இருக்கக்கூடாது, முயற்சி அதிகப்படியாக இருக்கணும். ஏன்னா சனி இப்போ நிவர்த்தியாகி நம்மளுக்கு அவர் 10ஆம் பார்வையாய் 3ஆம் இடத்தையும் பார்ப்பார். அதே போல் அந்த இடத்துக்கு கேதுவுடைய பார்வையும் இருக்கும், குருவுடைய பார்வையும், இந்த 3 கிரக கூட்டணி அந்த இடத்துல பார்க்குது. அதனால் நம்மளுக்கு கவலை கிடையாது. நம்மளுக்கு ஒரு கஷ்டம், நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா யாருடைய உதவியாவது நிச்சயம் கிடைக்கும். அதனால் முயற்சியை பண்ணணும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு யாராவது ஒருத்தர் வந்து உதவி பண்ணுவாங்க. அதனால் முயற்சி எடுக்காமல் வந்து அங்கே சும்மா இருக்கும்போது நம்ம அங்கே வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ சனி ஒரு இடத்துல வந்து சார்ஜ் எடுக்கிறாருன்னா அங்கே வந்து நம்ம சிறப்பாக உழைக்கணும். ஒரு அரசு துறை சம்மந்தப்பட்ட வேலை, ஒரு தனியார் துறை சம்மந்தப்பட்ட வேலை, ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம், அங்கே ஸ்ரத்தையாக வேலையை பண்ணோம். இப்போ தசாபதி சிறப்பு இல்லைன்னும் பொழுது வேலை செய்கிறவங்க, நம்ம உடன் பணிபுரிபவர்கள் இவங்கக்கிட்டேயும் வந்து கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும். பெரும்பாலும் இந்த காலகட்டம் வந்து நிறைய முன்னெல்லாம் வந்து ஒரு வேலையில் ஒரு போகிறோம், ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருக்கும். மகரமான காலகட்டங்களில் நம்ம செய்கிற வேலைக்கு ஒரு சரியான ஒரு சம்பளமும் கிடச்சிருக்காது. அந்த காலகட்டங்களில் வந்து ஒரே எரிச்சல், கோபம், டென்ஷன்த்தோடு வந்து இருந்திருப்போம். புரியுதுங்களா? வேலையை கூட விட்டுட்டு வந்துடலாமான்னு நினச்சிருப்போம். இந்த காலகட்டம் ஒரு வகர நிவர்த்தி அடைஞ்சதுனால சூழலை புரிஞ்சுட்டு நம்ம நடக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்திலலாம் எதுவும் வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான், கன்னி வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கும். அந்த பர்ஃபெக்ஷனை வந்து எதிர்பார்க்காதீங்க. எல்லாருமே வந்து ஒரே மாதிரியாக இருக்க மாட்டாங்க. உங்களை மாதிரி உங்களுக்கு எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வடித்து அந்த இதை வந்து சுற்றி ஒரு காயநயமாக வச்சுக்கணும் நீங்கள் நினைப்பீங்க. எல்லோரும் அப்படி இருக்க மாட்டாங்க இல்லையா? ஆனால் குடும்ப உறவுகிட்ட விட்டு கொடுத்து போங்க, கணக்கு பார்க்காதீங்க. அதே போல் உடல்நிலை கோளாறு வந்து ரொம்ப இந்த முக்கியமாக வந்து எது சாப்பிட்டாலும் ஒரு வாமிட் பண்ண மாதிரி, ஒரு ஜீரணமாகாத மாதிரி, ஒரு வயிறு சம்மந்தமான உபாதைகள், சாப்பிட்ட உடனே ஒரு மோஷன் போகிற மாதிரி இருக்கிறது. அதே போல் ஒரு சிலருக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கிறது, மலச்சிக்கல் இருக்கிறது. ஒன்று போகும், இல்லை வந்து போகாமல் பிரச்சனை கொடுக்கும். இந்த மாதிரியும் இருக்கும். ஏன்னா சனியுடைய பார்வை 3ஆம் பார்வை 8ஆம் இடத்துக்கும் விழுது. ஒரு சிலருக்கு கோர்ட்டு, வம்பு, கேஸ் இதெல்லாம் இருந்தால் அதில் வந்து நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புலாம் கிடைக்கிறதும் ஏற்படும். மெயினாக வந்து இந்த காலகட்டம் வந்து ஒரு புதிய நபர்கள்லாம் சொல்கிறாங்கன்னு போய் நம்ம இப்போ பெருசாக பணத்தை போட்டு முதலீடு செஞ்சிடக்கூடாது. நிறைய வந்து ஒரு யோசனை நிறைய இருக்கும். ஏன்னா அதிகப்படியான வேலை பளு இருக்கும், ஒரு பெரிய பொறுப்பு கிடச்சிருக்கும், அந்த வேலையை நம்ம எப்படி பண்ண போகிறோன்ற ஒரு சிந்தனையெல்லாம் இருக்கும். ஒரு சிலருக்குலாம் வந்து தசாபதி சிறப்பாக இருக்கும்போது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு சிலருக்கு உடல் உபாதையினால் கொஞ்சம் தூக்கமின்மை இந்த மாதிரி இருக்கும். இல்லை பல இதை வந்து தேவையில்லாதெல்லாம் யோசனை பண்ணி நல்லாவே போனாலும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் எப்பவும். ஏன்னா சனி இந்த 3ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால கரெக்டாக நடக்குதா, நல்லதாக நடக்குதா, எப்படி நடக்குதுன்ற ஒரு தைரியம் வந்து அங்கே கொஞ்சம் கம்மியாகிடும். இதெல்லாம் வந்து நீக்கி கொள்வதற்கு இறை வழிபாட்டை வந்து சிறப்பாக வைத்து கொள்ளணும். நம்ம விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற அனைத்து வித பிரச்சனைகளையும் தீக்கி உடலையும் ஆரோக்கியமாக வச்சிடும். ஆஞ்சநேயரை வழிபடும் பொழுது நமக்கு வந்து இந்த காரியங்கள் வந்து இதெல்லாம் வந்து இந்த ஒரு தடவை போன உடனே நமக்கு நடக்காமல் போனோன்னே சரி அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த காரியம் நல்லபடியாக நடக்குமான்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும் இல்லையா? அந்த அச்செல்லாம் போக்கி திறம்பட செயல்படுவதற்கு ஆஞ்சநேயருடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக பலன் தரும்னு சொல்லலாம். சுப காரிய தடைகள் நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் நீங்குவது, மாணவர்களுக்கு நல்ல கல்வி முன்னேற்றம் காணப்படுவது. கல்வியில் வந்து ஒரு சிலருக்கு வந்து உடல்நிலை நல்லா படிப்பீங்க, கொஞ்சம் எக்ஸாம் டைமில் எதனா உடம்பு முடியாமல் ஆகிடும். அதுக்கு தான் உடம்பு நல்லா இருக்கும்போதே படித்து வைத்துக்கொள்ளணும். நீங்கள் மேற்கொண்டு இந்த போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல சிறப்பான பலன்கள் வந்து உங்களுக்கு அருமையாக கிடைக்கும். டிசம்பர் 25க்கு மேலே உங்களுக்கு அனைத்து விதமான நற்பலன்களும் வந்து ரொம்ப வேகமாக நடைபெறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தாய் வழி உறவுகளுடன் இந்த பிணக்குகள் நீங்குவது, அவங்க வழி வந்து ஒரு நல்ல ஒரு சொத்து, பத்து, ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் கிடைப்பது, இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும்.
மெயினாக வந்து உங்கள் உடல் ஆரோக்கியம் தான் கன்னிக்கு வந்து பார்த்து கொள்ளணும். மற்றபடி தொழில் உங்களுக்கு வந்து ஒரு திருமணம், ஒரு குழந்தை பேர், இதில் இருக்கக்கூடிய அந்த தடைகளெல்லாம் நீக்கிடும். புதிய பேச்சுவார்த்தைகள், தொழிலில் பிஸ்னஸ் வந்து ரொம்ப டெவலப் ஆகுது. உலகளாவிய சந்தையிலெல்லாம் உங்களுடைய பேர் புகழ் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பது, இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல தன வருவாயை கொடுத்துரும். ஒரு அந்நிய பாஷை பேசுபவர் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்லாம் உருவாகும். இந்த காலகட்டம் வந்து நம்ம தெரியாத எதையும் போய் அங்கே வந்து சந்தேகமாக இருக்கக்கூடிய செயல்களை செஞ்சிடக்கூடாது. அதில் மட்டும்தான் கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, ஜாமீன் இதுலேயும் முதலீடுகள் செய்யும் போது மட்டும் கவனமாக இருக்கணும். அதே போல் ஒரு சிலர் யூக வணிகங்கள்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு சிறப்பான ரிட்டர்ன்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கன்னிக்கு இந்த வக்ர நிவர்த்தியால் நல்ல அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப கவனம். 3வது நபர் தலையீடு குடும்பத்தில் இருக்கக்கூடாது. நீங்களும் வந்து போகக்கூடாது. அதே போல் பணம் பட்டுவாடா குடும்ப உறவுகள்லையோ வெளியிடங்கள்லையோ கவனமாக இருக்கணும். முதலீடு செய்யும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் பயணம் கவனம். இரவு நேர பயணங்களில் கவனம். மற்றபடி ஒரு லைஃப்பில் வந்து அடுத்த இடத்துக்கு முன்னேக்கி செல்வது, இல்லை ஒரு வேலையை வந்து ரொம்ப திறம்பட செய்து முடிக்கிறது, ஒரு வேலை கிடைப்பது, இதெல்லாமே வந்து வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஆக்டிவாக அமைச்சிடும். இந்த காலகட்டம் அரசியல் துறையில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக வந்து நீங்கள் எதிர்த்தரப்பெல்லாம் கையாள வேண்டியதாக இருக்கும். கன்னிக்கு இந்த 4 மாத காலம் இருக்குது. அதுக்கப்புறம் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கும் சென்று அனைத்து விதமான நற்பலங்களையும் தருவார். அதற்கேற்றாற்போல் குருவும் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் 10-11க்கே பயணிப்பார். அப்போ நல்ல ஒரு சிறப்பான தொழில் லாபத்தையும் கொடுத்து அது உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாதிரியே இருக்கும். பெரும்பாலும் வந்து இருக்கிற இடத்த விட்டு வெளில செல்லும்போது கன்னி வந்து ரொம்ப சிறப்பான நிலையை அடையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா பாதகாதிபதி தான் உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான். அவர் வக்ரம் ஆகும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் தருவார். இப்போ சனியும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால இந்த உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய உழைப்பு நேர் வழியில் இருக்கும் பொழுது, சிறப்பாக வந்து உழைக்கும் பொழுது சோர்வு இல்லாமல் மனத்தளவு இருக்கக்கூடாது. அதை நீங்கி செய்யும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அந்த அடிக்கடி வரும் இல்லையா அந்த குழப்பம், அந்த ஒரு மனத்தொய்வு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை, இதை நீக்கிறதுக்கு தான் நம்ம வந்து விநாயகர் வழிபாடும், காரியத்தை வந்து அந்த தைரியமாக செய்து முடிக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு, அந்த தடை இல்லாமல் ஒரு தடவை போய் நம்ம மதத்தில் வந்து திரும்பி வந்துட்டாலும் அந்த செயலை வந்து ஊக்கமாக செயல்படுவதற்கு ஆஞ்சநேயருடைய அனுமன் சாலிசா படிப்பதும் விநாயகரின் காரிய சித்தி மாலை படிப்பதும் உங்களுக்கு வந்து சிறப்பான தரமான பலன்களை தக்க வைத்து கொள்ளலாம். கிடைக்கும், அதை அப்படியே வந்து நிறைவாக பெற்று தக்க வைத்து கொள்ளலாம். ஏன்னா அடுத்து வரக்கூடிய கிரக நகர்வுகள் இது வரைக்கும் நிறைய சொல்லியிருக்கோம். கன்னிக்கு பொறுமையாக இருங்க, போங்க வாங்க அப்படின்னு ஒரு 4-5 வருடங்களாகவே அப்படி தான் இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான காலங்கள், பொற்காலம் சொல்லலாம். அதனால் அதற்கான ஆரம்பம் இப்படின்னு சொல்லலாம். சிறப்பாக பயணிட்டு உங்கள் வாழ்வை வந்து பலமாக்கி கொள்ளுங்கள். வயதானவர்கள் இருந்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு ஏறுறது, அதே போல் நிலப்படியில் நடக்கும்பொழுது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு ஹெல்த் செக்கப், ஏதாவது கொஞ்சம் உடம்புல பிரச்சனை பண்ணதுன்னா ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கொள்வது ரொம்ப சிறப்பு. கை கால் மூட்டு வலி, முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ 6ஆம் இடத்துலேயே ஒரு சந்திரன்லாம் தொடர்பு பெறுறாரு அப்படின்னா நிறைய சுவாச சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சளி தொந்தரவுலாம் வந்துடும். வயதானாலே நமக்கு அந்த லங்ஸ் எல்லாம் சூழ்ணும் இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து எதிர்ப்பு சக்தியும் குறையும். அதனால் இம்யூனிட்டி பவரை வந்து ஜாஸ்தி ஆக்கினா சுவாசம் நல்லா காற்றோட்டம் உள்ள இடங்களில் வந்து இருப்பது உங்களுக்கு சிறப்பு தரும். மற்றபடி இந்த 4 மாத காலங்கள் பக்காவாக நீங்கள் வந்து அருமையான பலன்களை பெறுவதற்கு இறை வழிபாட்டுடன் சனிக்கிழமை தோறும் 1-2 ஒருத்தருக்கு தானம் செய்வது, அதை எலுமிச்சங்காய் ஊறுகாயோட ஒரு தயிர் சாதமோ சாம்பார் சாதமோ இல்லை ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பு. சனிக்கிழமைகளில் வந்து சிவபெருமான் வழிபாடு பண்ணுவது, பிரதோஷ கால வழிபாடு உங்களுக்கு ரொம்ப அருமையான பலன்களை தரும். நித்திய பிரதோஷம்னு சொல்லக்கூடிய தினமும் மாலை 4 to 6க்குள்ளே ஒரு சிவனுடைய ஸ்லோகம் படிக்கிறதோ இல்லை ஓம் நமச்சிவாயா சொல்கிறதோ சொல்லி வீட்டில் இருந்தீங்கன்னா பெண்களாக இருந்தால் வீட்டிலே தீபம் ஏற்றி வழிபடுங்க.
நம்ம ஆண்களாக இருந்தால் வேலை செய்கிற இடத்துல கூட அந்த நேரத்தில் வந்து சிவபெருமானை இருந்த இடத்துல நின்னாலே அவர் நமக்கு வந்து மைந்தோடு வந்து நன்மைகளை செய்திட போகிறாரு. அப்புறம் என்ன, கன்னிக்கு அனைத்திலும் வெற்றி ஜெயம். இதை தக்க வைத்துக் கொள்வதற்கு நல்ல ஒரு மனத்தின்மையும், நல்ல மெடிடேஷன், தியானம், யோகா, அதுவும் இறை வழிபாடும், பெரியவர்கள்கிட்ட ஆசையும் வந்து வாங்கி கொள்ளணும். தூக்கம் வந்து தடைபடக்கூடாது. அதுக்கு தான் வந்து நல்ல வந்து உணவு பழக்க வழக்கங்களையும் உடற்பயிற்சியும் மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்களை வாழ்வில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாப்தி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். கன்னி ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய ஸ்வர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செய்தி. ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர சனி நிவர்த்தி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை 4/11/2024 6/3/2024 வரலும் உண்டான நாட்களில் சனி பகவான் கும்பராசியில் வக்கரகதியில் இருந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். சனி பகவான் என்று சொன்னாலே எல்லாருக்கும் வந்து அவர் கர்மகாரகன், ஆயுள் காரகன், உடல்நிலையை பாதிக்கக்கூடியவர், வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். அதாவது துலாத்தில் உச்சம் பெறுறதுனால வந்து எல்லாவற்றையும் சமமாக எடுத்துக்கொண்டு அதாவது நன்மைக்கு உண்டானதை நன்மையாகவும் தீமைக்கு உண்டானதை தீமையாகவும் கொடுக்கக்கூடியவர். சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தலையானால் அந்த சனி என்ற கோள் வந்து ஒரு இருட்டான கோள். அதனால் சூரியனுக்கு சமசப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் அவருடைய ராசிகள் வருது. 6, 7 மறைந்த இடமும் 7ஆம் இடமான எதிரான 180 டிகிரியிலையும் வந்து சூரியனுக்கு உண்டான சிம்மத்திலிருந்து வரக்கூடியதுனால மகரம், கும்பம் அவருடைய ராசியாகும். மேஷத்தில் சூரியன் எந்த இடத்தில் உச்சம் பெறுகிறாரோ அதில் நீச்சமாகவும், சூரியன் நீச்சம் பெறக்கூடிய துலாத்தில் அவர் உச்சமாகவும் இருக்கக்கூடியது. இதன் மூலியமாக பார்த்தலையானால் சனி அப்படின்னு சொன்னாலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். வாழ்நாளில் வந்து இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய, கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்தாலே வாழ்வில் பெரிய மாற்றங்கள் நிகழும். அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கே 2.5 வருஷம் ஆகும். இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக ஒரு வக்கரகதியில் இருந்துட்டார். அவர் 3-4 மாதமாக வக்கரகதியில் இருந்துட்டார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து திருப்பியும் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வக்கர நிவர்த்தி காலத்தில் பார்த்தலையானால் சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார். வக்கர நிவர்த்தியில் சதய நட்சத்திரத்தில் வந்து இருக்கார். இந்த காலகட்டத்தில் 2026 3ஆம் மாதம் 6ஆம் தேதி வரலும் பார்த்தேன்னா, அதாவது மார்ச் 6ஆம் தேதி வரலும் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கும்பத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு அவர் மீனத்துக்கு போகிறார். இந்த காலகட்டமான இந்த 2024 நவம்பர்லேருந்து மார்ச் 2024 வரலும் பார்த்தலையானால் சனி பகவான் மாற்றத்தில், அதாவது கும்பத்தில் இருக்கும் காலகட்டத்தில் குருவின் மாற்றங்களும் அதை தவிர ராகுவின் மாற்றமும் நடைபெறுகிறது. ராகு பகவான் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 2025 4ஆம் மாதத்தில் மாறுறார். ஏப்ரலில். மே மாதத்தில் மே 2025 குரு பகவான் மாறுறார். அதனால் இந்த 2 பெயர்ச்சிகளையும் வைத்து சனி பகவானுடைய கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய வக்கர நிவர்த்தி பெயர்ச்சியை வைத்து இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு ராசியாக எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தலையானால் சனி பகவான் அப்படின்றவர்
ஆயுள் காரகன், கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவா. எதை விதைத்தாயோ அது உங்களுக்கு வந்தே தீரும், அந்த மாதிரியான விஷயம். அதாவது வாட் யூ சோ யூ வில் ரீப், அதாவது எதை விதைத்தாயோ அது வந்தே தீரும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி தவறான விஷயங்கள் விதைத்தால் அதற்குண்டான பலனும், சரியான விஷயங்களை விதைத்தால் அதற்குண்டான பலனும் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் உங்களுடைய கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கு அதிபதி, உங்களுடைய தொழில், ஜீவனம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்திற்கும் அதிபதி காலபுருஷ தத்துவத்தின் பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 10-11 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதாவது மகர கும்பம்னு சொல்லக்கூடியது சனியினுடைய வீடு. அதனால் உங்களுடைய தொழிலின் மூலியமாக அடையக்கூடிய லாபத்தையும் குறிக்கக்கூடியது. தொழிலில் மாற்ற ஏற்றங்கள், இறக்கங்கள் வரக்கூடியதை சொல்லக்கூடியது. பெரிய ஏற்றமோ பெரிய இறக்கமோ வரக்கூடிய காலகட்டமாகவே வரும். பொதுவாக இந்த 7.5 சனி வந்தாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். 7.5 சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பயம் இருக்கும். ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வந்துருமோ அப்படின்னு. யார் ஒருவர் நேர்மையான வகையில் அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய விஷயத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுப்பதில்லை. சரி, இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் நலத்தில் பெரிய கேடு விளைவிப்பார். இதன் மூலியமாக உடல் நலத்தில் கேடு விளைவிக்கிறதுனால ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள், நோய் நொடிகளில் ஆழ்த்துவார். அதை தவிர வண்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவார். அதை தவிர பார்த்தாலேயானால் தேவையற்ற பதார்த்தங்கள், தேவையற்ற இந்த ஆல்கஹால் கன்சம்ஷன், அதை தவிர தேவையற்ற போதைப் பொருட்களுக்கு ஆளாவது, அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துவார். அதை தவிர மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுப்பார், உடல் உழைப்பை அதிகமாக கொடுப்பார். அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த சனியின் வேலையின் மூலியமாக மென்டல் டிப்ரெஷன் வரும், சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் வரும். ஒரு மனநிலை சரியாக இருக்கக்கூடியதாக இருக்காது. ஏன்னா தோல்விகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். அதனால் ரொம்ப பொறுமையாகவும் காமாகவும் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுவீங்க, அவமானப்படுவீங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார். சரி, இந்த சனி பகவான் யார் யாருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு பார்த்தோம்னா, 7.5 சனி நடக்கிறவா, அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுதும், அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ 7.5 சனி ஆரம்பம். அதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கும்போதும் அது ஜென்ம சனின்னு சொல்லக்கூடியது. அந்த ஜென்ம சனின்றது கும்பராசிக்காரர்களுக்கு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பாத சனி, அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுதும் இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துவார். அதாவது தேவையற்ற செலவுகள், உடல் நலத்தில் பின்னடைவு, அதை தவிர உங்களுடைய பேச்சில் பிரச்சனைகள், இது குடும்பத்தில் பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் சனி பகவான் ஏற்படுத்துவார். சரி, சனி இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயமும் நடக்காதா அப்படின்னு கேட்டாங்கன்னா, சனி இருப்பதனால் நல்ல விஷயங்கள் நடக்கும். எந்த ஒருத்தரும் நேர்மையாகவும் தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காமல் அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். பொது காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலியமாக தனக்கென்று லாபத்தை எதிர்பார்க்காதவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தாலேயானால் சனி பகவான் எப்பொழுதுமே சனி உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ இருப்பவர்கள் தான் ஒரு ரெவல்யூஷனரி லீடராக வர முடியும். அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் பார்க்கும்பொழுது சனி ஆட்சியோ உச்சமோ இருந்து அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியனுடைய சிம்மமும் சூரியனும் நல்ல சுபத்தோடு இருந்தாரேயானால் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்டாயமோ மாற்றங்களோ வரும். சனி பகவானின் திசையில் தான் பொதுவாகவே எல்லாருமே ஆட்சி பீடத்தில் அமரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். சனி பகவானோ அல்லது ராகு பகவானோ இருக்கும் பொழுது தான். அதனால் சனி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினச்சாருன்னா யாருக்காக இருந்தாலும் அவரை கொடுக்கும் பொழுது யாராலையும் தடுக்க முடியாது, எந்த கிரகங்களாலும் தடுக்கவும் முடியாது. அவ்வளவு பெரிய மிகப்பெரிய உன்னதமான எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். ஆனால் நேர்மையும் நியாயமும் தர்மமும் இது எல்லாத்தையும் கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு அது தானாகவே கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரும். சரி, இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலேயானால், சனி பகவான் அதாவது அஷ்டமத்து சனி இருந்தாலும் சரி, அஷ்டமத்து சனி இருந்தாலும் உடல் நலத்தை கெடுப்பார், வண்டி வாகனங்களில் ஆக்சிடெண்ட்டை உருவாக்குவார், அதனால் மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துவார், திருட்டுத்தனமான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவார், திருட்டுத்தனமான விஷயங்களில் உங்களுக்கு பொருள் வரக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு கொடுத்து அதில் மாட்ட வைப்பார். அதாவது ஜெயில், அந்த மாதிரியான சிறைவாசம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகக்கூடிய அளவுக்கு செய்வார். உடல் நலத்தில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு இந்த அஷ்டமத்து சனியாக இருந்தால் அஷ்டம சனியில். சரி, இந்த சனி பகவான் இவ்வளவு பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர். என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா, முதல் பரிகாரம்னு சொல்லக்கூடியது
சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரம். சனி பகவானின் காயத்ரி மந்திரம் நான் என்னுடைய இந்த வீடியோலேயே நடுவில் வந்து கிளிப்பிங் மாதிரி போடுறேன், பார்த்துக்கோங்க. அவருக்கு 2 காயத்ரி மந்திரம் சொல்கிறா. ஓம் சனீஸ்வராய வித்மஹே சாயாபுத்ராய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்னு ஒரு காயத்ரி மந்திரமும், ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்னு இன்னொரு காயத்ரி மந்திரமும் 2ம் சொல்கிறா. இந்த காயத்ரி மந்திரத்தில் ஏதாவது ஒன்று, சனி காயத்ரியில் ஏதாவது ஒன்று ஒரு நாளைக்கு 8 முறை ஜபிச்சு வர்றதன் மூலியமாக சனி பகவானுடைய தொல்லைகளிலிருந்து அதாவது முடிந்த அளவுக்கு விலகக்கூடும் அப்படின்றது சொல்கிறோம். சரி, இப்போ சனி பகவானுடைய தொல்லைகளிலிருந்து வேறு என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால், அருகில் இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கோ பிராமணர்களுக்கோ உங்களால் முடிஞ்ச வேஷ்டி துண்டு, அதாவது துண்டுன்றது வஸ்திரம், அதாவது வேஷ்டி உத்திரியம், அதாவது 9 வேஷ்டியோ 16 வேஷ்டியோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாகும். எண்ணெய், நல்லெண்ணெய், செக்கெண்ணெய் வந்து கோவிலில் வந்து விளக்கேற்றுறதுக்கு கொடுக்கறது மூலியமாகும். ஒரு பாத்திரத்தில், அதாவது புதிய பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு நல்லெண்ணெயை போட்டு, அதாவது செக்கெண்ணெயை போட்டு அங்கே இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாகும். கீழ்த்தட்டு மக்கள், அதாவது இந்த தூய்மை பணி செய்கிறவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தப்பட்ட இல்லைன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாகும். இதை தவிர பார்த்தாலேனால் கருப்பு கொடை தானம் செய்கிறதன் மூலியமாக, அதை தவிர தடி தானம் செய்கிறதன் மூலியமாக, தடின்னா அந்த வயசானவங்க ஊடின்னு போகக்கூடிய தடி தானம் செய்கிறதன் மூலியமாகவும் சனி பகவானுக்கு ஏற்ற பரிகாரமாக சொல்லப்படுறது. அதை தவிர எள்ளு உருண்டை தானம் செய்கிறது, காக்காய்க்கு சாதம் வைக்கிறது, அதை தவிர எள்ளு விஷயமான எண்ணெய் எடுத்து அது தானம் கொடுக்கறது. அதை தவிர பார்த்தாலேனால் இந்த சனி பகவானுக்கு இரும்பு மிகவும் முக்கியமானது. அதனால் இந்த உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு இரும்பு தானம் கொடுக்கறதன் மூலியமாக சனி பகவானுக்கு சொல்லக்கூடிய பிரீத்தியாக சொல்லப்படுறது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி வக்ர நிவர்த்தி இந்த ஒரு 1.25 வருஷம், அதாவது 488 நாள் எப்படி இருக்குது அப்படின்றதை இந்த குரு பெயர்ச்சியையும் ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சியையும் வைத்து எப்படி இருக்குன்றதை ஒன்றொன்னா வருஷப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனின் பெயர், இதை மட்டும் எனக்கு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். முதல்ல அதை அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். சந்தி தான் வந்து முக்கால்வாசி பேர் என்கிட்ட வர்றவாலாம் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாள். புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதமாக இருக்கும் நினச்சின்னு மிதுனத்திலேயே வந்து ஒரு 50-55 வயசு வரலாம் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். ஆனால் அவள் 4ஆம் பாதமாக இருப்பாள். அதே மாதிரி மிருகசீரிஷம்னு சொல்லுவாள். மிருகசீரிஷம் வந்து ரிஷபராசிலையும் இருக்குது, மிதுன ராசிலையும் இருக்குது. அவளுடைய டிகிரி என்ன டிகிரியில் இருக்குது, பாத சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, லக்ன சந்தி இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர்களுக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய கோல்சார பிரகாரம் என்னென்ன இது நடக்கிறது, தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சு அவருடைய கோல்சாரத்தையும் வச்சு என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்ர நிவர்த்தி 2024 எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புத பகவான். அதாவது புதன் மறைந்திருந்தாலும் வெற்றியை கொடுக்கும், புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் வெற்றியை கொடுக்கும். அதுதான் புதனுடைய பெரிய விசேஷம். புதன் தனித்து இருந்தால் மிகப்பெரிய சுவர். சரி, இந்த புதனுடைய விஷயத்தில் பார்த்தடையானால் சனி பகவானுக்கு மிகுந்த நண்பராக கருதக்கூடியவர். அதனால் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை எப்பொழுதும் ஏற்படுத்த மாட்டார். இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாகவே மிகப்பெரிய பிரச்சனைகள் போயின்ட்டுருக்கு. அவர்களுடைய தொழிலில் பெரிய பின்னடைவு, எடுத்த காரியங்களில் பெரிய சர்ச்சைகள், எந்த ஒரு விஷயத்திலும் நிறைவு இல்லாத தன்மை, இது எல்லாமே வந்து போயின்னு இருக்கு. அவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியிலிருந்து பார்த்தாலேயானால் 2018 கிட்டத்தட்ட ஒரு பிரச்சனைகளாகவே போயிட்டே இருக்குது. இப்போ பார்த்தோம்னா அது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய மாற்றமும் ஏற்றமும் அவர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். அதாவது 2023
டிசம்பர்லேருந்து சனி பயிற்சி ஆனதுலேருந்து ஒரு மாற்றம் வந்தது. அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தலையானால் ஜூன் மாதம் வரலும் ஒரு ஏற்றம் இருந்தது. திடீர்னு பார்த்தா சனி பகவான் வக்கரகதியில் போனதுனால திருப்பியும் ஒரு 3-4 மாதத்திற்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தியது. அதனால் வேலையில் பெரிய சுணக்கம், உடல் நலத்தில் ஒரு பெரிய சுணக்கம் இருக்கக்கூடிய நிலையாக இருக்குது. இப்போது சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நவம்பர் 4, 2024 நவம்பர், அதாவது மார்ச் 2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் சனி பகவான் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 5-6 அதிபதி 6ஆம் இடத்துல போய் ஆட்சி பெற்று இருக்கிறதும் கும்பசனியாக இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். எதிரிகளே அற்ற நிலையாக போகிறது. புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எவ்வளோ நாளாக வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் ஜாக்பாட் தான். எது நினைத்தாலும் அவர்களுடைய கையில் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு. எந்த ஒரு தொழிலிலும் வெற்றி நிச்சயம். அதாவது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் அதில் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா எதிராளிகள் இவ்வளோ நாளாக உங்களுக்கு எதிராக இருந்து சதி செய்கிறது எல்லாமே போய் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் சனி பகவான் பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் 3, 6, 11, 10 இந்த மாதிரியான மறைவு ஸ்தானங்கள், 12ஆம் இடம் இந்த மாதிரியான மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய இடத்துல துர்கிரகங்கள் இருக்கிறதன் மூலியமாக அவர்கள் அந்த ராசிநாதனுக்கு, அதாவது அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய வெற்றியும் ஏற்றமும் எப்பொழுதுமே இருக்கும். இப்போ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். வேலையில் பார்த்தோம்னா புதிய வேலை கிடைக்கும். நீங்கள் நினைக்கக்கூடிய இடத்துலேருந்து பைசாக்கள் அதுவே வரும். நீங்கள் கவலையே பட வேண்டாம். எல்லா விதமான கடனையும் கொடுத்து முழுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். ஏன்னா பொதுவாகவே 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது கடன், ரோகம், சத்ரு ஸ்தானத்தை குறிக்கிறது. இந்த 3த்தையுமே சனி பகவான் கெடுக்கக்கூடிய காலகட்டமாக வரும். அப்படின்னா உங்களுக்கு கடன் அற்ற வாழ்வும் நோயற்ற வாழ்வும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிரிகள் அற்ற வாழ்வும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக வரும். 8ஆம் இடத்தில் பார்க்கறதுனால ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அதாவது 6, 8 சம்மந்தப்படுறதுனால மறைந்த இடத்திலிருந்து உங்களுக்கு பண வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தோம்னா ஷேர் மார்க்கெட், ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான திடீர் ஜாக்பாட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா 6ஆம் இடத்தில் கடன் தொல்லைகள் அதிகமாகி சில நேரங்களில் இந்த போலீஸ் அந்த மாதிரியான சிறைச்சாலை இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்தாலும் உங்களுக்கு அதில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறார். அதனால் தூக்கமின்மையை கொடுப்பார். பிரச்சனைகள் தூக்கத்தில் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தூக்கமின்மையை கொடுத்து உடல் உழைப்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமும், ட்ராவலிங் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்டென்சிவ் ட்ராவலிங் இருக்கக்கூடிய காலகட்டமுமாக இந்த காலகட்டம் அமையும். கணவன் மனைவிக்குள்ள அந்தரங்கம் நிச்சயமாக பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டம், நிச்சயமாக பிரிவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறார். சிறு சிறு தடங்களை கொடுத்து அதன் மூலியமாக வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். என்ன சாமி சொல்கிறீங்க, தடங்களை கொடுத்தா எப்படி வெற்றி வரும்னா, அந்த தடங்களின் மூலியமாக என்ன பிரச்சனை என்றதை பார்த்து அதை களைந்து அதற்கு பிறகு திருப்பி முளைக்கிறதன் மூலியமாக வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதனால் கவலைப்பட தேவையில்லை. எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் அது நிச்சயமான வெற்றியை கொண்டு போய் கொடுக்கும். புதிய கடன் வாங்கிறதுக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக இருங்க. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு கடனை கொஞ்சம் அதிகமாக வாங்கி அதில் வெற்றி பெறலாம் நினைக்க வைப்பார். அதனால் தேவையற்ற கடனுக்கு போகாதீங்க, பொறுமையாக இருங்க. இருக்க கடன் எல்லாமே அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டம் பார்த்தலையானால் ஒரு 1.5 வருஷத்தில் 2 பயிற்சிகள் வருது. அதாவது ராகு கேத்து பயிற்சியும் வருது, குரு பயிற்சியும் வருது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இப்போ 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். 10ஆம் இடத்துக்கு போய் குரு பகவான் மே மாதத்துக்கு போகிறார் 2025. அதே மாதிரி ராகு ஏப்ரல் மாதத்தில் 2025 ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வர்றார். சப்தமத்தில் இவ்வளோ நாள் இருந்தவர் 6ஆம் இடத்துல வர்றார். இதனால் என்ன அப்படின்னா,
நண்பர்கள் கூட இவ்வளவு நாள் பிரச்சனைகள் இருந்தது எல்லாத்துலேயுமே வெற்றி. நண்பர்கள் உங்களை தாண்டி எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நீங்கள் வச்சது தான் சட்டம். நீங்கள் சொல்லக்கூடியது மட்டுமே வெற்றியாக திகழக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இவ்வளோ நாளாக கேது பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்து உடல்நிலையில் சற்று பின்னடைவை கொடுத்துருந்தார். இப்போ அவர் 12ஆம் இடத்துக்கு போகிறார். 12ஆம் இடத்தில் கேது போனதுனால ஞானக்காரகன் அப்படின்றதுனால உங்களுடைய குல வழக்கப்படி இருக்கக்கூடிய மடாதிபதிகள் பீடாதிபதிகள் இவ்வளோ எல்லாம் போய் சேவிச்சுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. தூக்கம் பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா கேது அதிகமாக யோசிக்க வைக்கக்கூடிய கிரகம். அதனால் ரொம்பவும் தூக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. தூக்கமின்மை நிச்சயமாக பிரச்சனையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கத்தில் நாச்சியார் கோவில் ராமநாத சுவாமி கோவிலில் போயிட்டு சனி பகவான் அவருடைய குடும்பத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். தசரதன் அங்கே பூஜை பண்ணி அவர் அவருடைய உடல் நலத்தில் நல்ல ஏற்றத்தை பெற்றுக்கொண்டு போனதாக சரித்திரம். அங்கே போய் நீங்களும் ஒரு பூஜையை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது.